ஹலோ அண்ட் வெல்கம் ஆல் கேமிங் ஏஜென்ட்ஸ். நம்ம சேனலில் ஃபைனலாக GTA ஒய் சிட்டி ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து GTA ட்ரையாலஜியை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அதே தொடர்ந்து நான் அடுத்து GTA 3யோட ஓல்டர் வெர்ஷனும் அப்புறம் GTA San Andreasோட ஓல்டர் வெர்ஷன் எல்லாத்தையும் நான் வந்து அடுத்தடுத்து அப்படியே போடுறேன். இப்போ நம்ம வந்து ஒய் சிட்டியை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அதாவது அதோட 80s வைபாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கேமில் இருக்கிற ஃபன் ஃபேக்டாக இருக்கட்டும், அது இல்லாமல் அந்த கேமோட கனெக்ஷன் தான். இப்போ GTA 3 எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த கேமோட கனெக்ட் ஆகும். இப்போ லேட்டஸ்ட்டாக வரப்போகிற GTA 6க்குமே இந்த கேம் ஒரு கனெக்ட் இருக்குன்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வாங்க ஒய் சிட்டியோட வேர்ல்டுக்கு போகலாம். வெல்கம் டு GTA ஒய் சிட்டி. Tommy Vercetti? Shit. Didn't think they'd ever let him out. இவன் தாங்க சன்னி ஃபெராலி. இவன் வந்து லிபர்ட்டி சிட்டியில் இருக்கான். இவனுக்கு வந்து இங்கே ஒய் சிட்டி தான் இப்போ அதிகமாக காசு குளிக்கிற இடம்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் டாமி வெர்சிட்டி ஜெயிலேருந்து வந்துட்டான்ல, அவனை நம்ம ஒய் சிட்டிக்கு அனுப்புவோம், அவன் மூலயமா நம்ம கொஞ்சம் காசு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒரு ட்ரக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஒய் சிட்டிக்கு டாமி வெர்சிட்டி அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுறானுங்க. அதை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறான். Jeez, they're cutting themselves a piece of some nice action. But it's all drugs, Sonny. None of the families will touch that shit. Times are changing. The families can't keep their backs turned while our enemies reap the rewards. அதே மாதிரி இவன் ஃபெராலி ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அங்கே லிபர்ட்டி சிட்டியில் ஏகப்பட்ட ஃபேமிலிஸ் இருக்குது. மாஃபியா ஃபேமிலி, ட்ரையார்ஸ் ஃபேமிலி, அந்த மாதிரி அதில் இவன் வந்து ஃபெராலி ஃபேமிலியை சேர்ந்தவன். ஸோ அவங்க ஃபேமிலியே இவனை அக்செப்ட் பண்ணாது இவன் பண்ணுறதுக்கு, ட்ரக்ஸ் டீல் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பரவாயில்ல, நம்ம அந்த ஹிஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணி காட்டுவோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ ஒய் சிட்டியில் இவனுங்க கண்ட்ரோலில் இருக்க லாயர் வந்து கென் ரோசன்பர்க் தான். அவரோட தலைமையில் தான் இப்போ ஒரு டீல் மேக் பண்ணுவானுங்க. அதுக்கு தான் இப்போ டாமி வெர்சிட்டி வந்து ஒய் சிட்டியில் வந்து இறங்குவார். Hey guys, it's Ken Rosenberg here. Hey, great, hey. Well, I'm going to drive you guys to the meet, okay? Now, I've talked to the suppliers, and they are very keen to start a business relationship. So, if all goes well, we should be doing very nice for ourselves, which is, you know, good. Okay, so they're brothers, okay? One operates the business, and the other one does the flying. Okay, that's them in the chopper. All right, here's the deal. They want a straight exchange on open ground. All right? Okay, stay tight. Let's go. இப்போ இந்த டீல் மேக் பண்ண நடந்து வராருல, அவர் தான் வந்து விக்டர் வேன்ஸ், ஒய் சிட்டி ஸ்டோரிஸோட ஹீரோ. இந்த டீலை ஆம்புஷ் பண்ணி தடுக்கிறதுக்கு நிற்கிறானுங்க பார்த்தீங்களா? இவனுங்க யாரோட ஆளு அப்படின்றது வந்து உங்களுக்கு கடைசியில் தெரியும். 100% pure grade A Colombian, my friend. Let me see it. The greens? 10s and 20s. Used. I think we have a deal, my friend. Oh, shit! அவ்வளோதான், ஒய் சிட்டி ஸ்டோரிஸோட ப்ரொட்டாகனிஸ்ட்டை காலி பண்ணிட்டானுங்க. எல்லாரையும் காலி பண்ணிட்டா, டாமி மட்டும் தப்பிச்சிட்டான். அதே மாதிரி இந்த ஹெலிகாப்டரில் தப்பிச்சு போகிறது விக்டர் வேன்ஸோட தம்பி லான்ஸ் வேன்ஸு. அவனையும் நம்ம லேட்டராக சந்திப்போம். I poked my head out of the gutter for one freaking second and fate shoveled shit in my face. Go get some sleep. What are you gonna do? I'll drop by your office tomorrow and we can start sorting this mess out. ரைட்டுங்க, நம்ம ஒய் சிட்டியை இப்போ தொடங்கலாம். அப்படியே இப்போ நம்ம சேஃப் ஹவுஸ்க்கு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கூட்டியை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு எப்போவுமே இந்த கார் எடுத்து ஓட்டுறதுக்கெலாம் அவ்வளோக்கா இஷ்டம் இருக்காது ஒய் சிட்டியை பொறுத்த வரைக்கும். நான் வந்து ரேடியோ ஆஃப் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா அதுக்கு வந்து அப்புறம் எனக்கு காப்பிரைட்ஸ் கிளைம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நான் ரேடியோவோட வால்யூம் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன். அப்படியே நான் விளையாடுறேன், ப்ளே பண்ணுறேன். இப்போ இந்த கேம் வந்து இப்போ வேணால் நமக்கு வந்து கிராஃபிக்ஸ் வைஸ் வந்து ஒஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தரலாம். பட் இந்த கேம் வந்த டைமில் அப்படி ஒரு ரீச்சு, எந்த கேமுக்குமே கிடைக்காத வரவேற்பு இந்த கேமுக்கு கிடச்சிது. கேமிங் ஹிஸ்ட்ரியிலே திருப்பி போட்ட ஒரு கேம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கேம் தான் வந்து ராக்ஸ்டார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனால் என்னோடய சைல்ட்ஹுட் கேமும் இந்த கேம் தான். இந்த கேமு சான் அண்ட்ரேஸ் அதெல்லாம் வந்து என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ்னே சொல்லலாம். இந்த கேம்லாம் அப்படிப்பட்ட கேமு. எல்லாருக்குமே இந்த கேமோட ஒரு கனெக்ட் இருக்கும்.
அது மாதிரி தான் எனக்கும். சும்மா இந்த கேமில் நான் மிஷின்ஸ்லாம் அந்த டைமில் முடிக்காட்டியும் சும்மா இந்த கேமோட வேர்ல்டில் மூழ்கி சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் லெவல் சேஃப் ஹவுஸு, ஓஷன் வியூ ஹோட்டல். இந்த ஹோட்டல் இப்போதைக்கு நமக்கு இதுதான் நம்மளோட சேஃப் ஹவுஸு. இதுக்கப்புறமேட்டு நம்ம மிஷின்ஸ் பண்ணி ரிகார்ட் ஆடியாஸோட மேன்ஷனை பிடுங்கி அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வெர்சிட்டி மேன்ஷனாக வச்சுப்போம். அது வரைக்கும் ஆரம்ப லெவல் சேஃப் ஹவுஸே ஒரு ஸ்டார் ஹோட்டல். அது வரைக்கும் பர்ஃபெக்டான ஒரு இது தான். நம்மளுக்கு மற்ற ஜிடிஏ கேரக்டர்ஸ்க்கெலாம் வந்து கொடுத்த ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட சேஃப் ஹவுஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாகவே இருக்கும். அது வகையில் வந்து டாமி வெர்சிட்டிக்கு ஸ்டார்டிங்கே ஒரு ஸ்டார் லெவல் ஹோட்டல் தான் கொடுத்துருப்பானுங்க சேஃப் ஹவுஸாக. ஸோ நம்ம டக்குன்னு சேவ்லாம் பண்ண வேணாம், டேரெக்டாக நம்ம மிஷினை ட்ரிகர் பண்ணிடலாம். Hello, Sonny. Tommy, it's been too long. I know, you're just overwhelmed with emotion. 15 years. Seems like only yesterday. I guess that's a perspective. 15 years அப்படின்னு சொல்லிட்டு சன்னி ஃபெராரி சொல்கிறான்ல, அது எதுக்காக சொல்கிறான்னா டாமி வந்து சன்னி ஃபெராரிக்காக லிபர்ட்டி சிட்டியில் ஒரு பெரிய மர்டர் பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கு போயிருப்பான். 15 வருஷம் கழிச்சு இப்போ தான் ரிலீஸ் ஆகிருப்பான். அதுக்குள்ளே வைசிட்டிக்கு அமுச்சு விட்ருப்பானுங்க. இப்போ என்ன சொல்கிறான்னா அந்த டீல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு சன்னி ஃபெராரி நினைக்கிறான். ஆனால் டாமி சொல்கிறான் அந்த டீலை வந்து யாரோ தடுத்து நிறுத்திட்டாங்க, யாருன்னு தெரிலன்னு சொல்கிறான். அப்போ அந்த காசு வந்து உன்ட்ட தானே டாமி இருக்குன்னு கேட்குறான். இல்லை, அந்த காசையே அவனுங்க எடுத்துகிட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அது என்னோட காசுடா, நீ எப்படி அவ்வளோ அசால்ட்டாக சொல்லலாம், எனக்கு அந்த காசும் வேணும், என்னோட ட்ரக்ஸும் திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இது என்னோட பொறுப்பு, என்னோட வேர்ட்ஸை நம்பு, நான் எப்படியாச்சும் திரும்ப உனக்கு அந்த காசெல்லாம் வந்து கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அதை சன்னி ஃபெராரி வந்து நீ என் ஃப்ரெண்டுன்றனால தான் உன்னை விட்டு வைக்கிறேன், இதே மற்ற வேறு யாராச்சும் இருந்தால் இந்த இடத்துல அவங்கள காலி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். வார்த்தையை பார்த்து அளந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு டாமி சொல்லிட்டு இப்போ இந்த டீலை பற்றின விஷயத்தை வந்து இப்போ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டாமி வந்து ஒய்சிட்டியில் வேலை பார்க்க ஆரம்பிப்பான். அவ்வளோதாங்க, இப்போ நமக்கு வேலையே வந்து ஒய்சிட்டியில் அந்த டீலை வந்து கெடுத்தவனுங்க யார், அதுவும் இல்லாமல் அந்த காசு ட்ரக்ஸ் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மெயினான வேலையாகவே இருக்கும். இப்போ டாமியோட ஒர்க்கே அதுதான். இப்போ அதனால் நம்ம லாயரை மீட் பண்ணணும். லாயர் வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவான். இந்த டீலர்ஸ்லாம் இங்கே யாரெல்லாம் பெரிய ஆளுங்க, ஒய்சிட்டிலேயே பெரிய ஆளுங்கள்லாம் மீட் பண்ணுறதுக்கான சின்ன சின்ன ஹெல்ப்பை வந்து நமக்கு வந்து லாயர் கொடுப்பான். அதான் கென் ரோசன்பர்கு. அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். அந்த ஹெல்ப்பை வச்சு தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யார் இந்த டீலை வந்து ஆம்புஷ் பண்ணது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணுன்ற ஐடியாலெலாம் வந்து டாமி இங்கே வந்திருக்க மாட்டான். அந்த டீலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டு அவன் ஃப்ரெண்டு சன்னி ஃபெராரி சொல்கிற ஒர்க்குக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பான். இப்போ இந்த ட்ரக்ஸ் விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இருக்கான். இன்ன வரைக்குமே அவனுக்கு அந்த பிஸ்னஸ் மோட்டிவ்லாம் இல்லை. Go get some sleep, he says. I have been sitting in this chair all night with the lights off. சன்னி ஃபெராரி ஆளுங்க வந்து கென் ரோசன்பர்க்கையும் மிரட்டி வச்சுட்டானுங்க. இந்த டீல் வந்து இவனால தான் நடந்துச்சு, ஸோ அது உன்னோட வேலை தானா அப்படின்ற மாதிரி மிரட்டி வச்சுட்டானுங்க. ஸோ கென் ரோசன்பர்க்கும் ரொம்ப பயந்து போயிருக்கான், இந்த பிரச்சனைனால அவனுக்கு எதுவும் ஆயிருமோன்னு சொல்லிட்டு. Okay, now what the hell are we gonna do? Shut up, sit down, relax. I'll tell you what we're gonna do. You're gonna find out who took our cocaine, and then we're gonna kill them. இதுதான் வந்து டாமி வெர்சிட்டியோட ஸ்வாகு. ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போகிறான்னா லாயர் வந்து இந்த கனெக்ஷன்ஸ், அதாவது இவனுக்கு தெரிகிற பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் டாமி வெர்சிட்டிக்கு ஃபஸ்ட்டு பழக வைக்க போகிறான். அப்போ தான் டாமி வெர்சிட்டிக்கு வந்து யாருன்னு கெஸ் பண்ணவே முடியும், யார் இந்த பண்ணியிருப்பா அப்படின்றதுக்காக. அவன் வந்து ஒரு போட்டில் வந்து கார்டஸ் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து ஒரு பார்ட்டி வச்சுருக்கான். அந்த பார்ட்டிக்கு ஒய்சிட்டியில் இருக்கிற எல்லா பெரிய தலைங்களும் வருவானுங்க, அங்கே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். I'll go myself. Whoa. Hey, I like 1978 too, but you know, this isn't gonna be a beer and strippers do. I mean, no offense, but I think that you might turn heads on the runway for the wrong reasons. What's wrong with the way I'm dressed? Okay, look, here, stop by Raphael's. Tell him I sent you. He'll make you look respectable. என்னடா இவ்வளோ பெரிய பார்ட்டிக்கு போகிற, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கலாய்க்கிறான். அதுக்கு ரஃபேல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸில் போயிட்டு நான் சொன்னேன்னு சொல்லு, உனக்கு ஒரு கோட் சூட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு ரஃபேல்ஸ்க்கு தான் போய் நம்மளோட சூட்டை மாற்றணுங்க. ஆக்சுவலி இந்த வேலை தான் வந்து டாமி ட்ரெஸ் பண்ணுவான். இதுதான் வந்து ஓஜியான ட்ரெஸ்ஸு. எல்லாருக்குமே இந்த ட்ரெஸ்ஸில் போட்டு விளையாடுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படி இருக்கும் போது ரோசன்பர்க் வந்து அவன் ஸ்டைலை மாற்றணும்னு நினைக்கிறான். பரவாயில்ல, இப்போ நம்ம வந்து ரஃபேல்ஸ்க்கு போகணும். ரஃபேல்ஸ்க்கு போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போட்டில் நடக்கிற அந்த பார்ட்டிக்கு நம்ம அங்கே போகணும்.
அங்கே போயிட்டு ஒய்சிட்டியோட பெரிய தலைங்கள்லாம் மீட் பண்ணோம். அதில் நம்ம ஒருத்தனையும் நம்பக்கூடாதுங்க, எல்லாரையுமே நம்ம சஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எவனை நம்புறதுன்னா நம்மளால் திங்க் பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லாருமே ஃப்ராடுகார பயலுக தான். ஏன்னா நம்ம ஜெயிலில் கூட அவ்வளோ கிரிமினல்ஸை பார்க்க முடியாது, ஒய்சிட்டிக்குள்ளே சுற்றுவானுங்க அவ்வளோ கிரிமினல்ஸும். அதே தான் வந்து டாமியும் வந்து லேட்டராக சொல்லுவான் பாருங்கள், அது ஒரு கட்சின்னு வரும், அப்போ சொல்லுவான் டாமியும். ஸோ வந்து யாரை திங்க் பண்ணி யாரை நம்புறதுன்றதே நமக்கு தெரியாது. ஸோ இதான் ரஃபேல்ஸு. நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுவோம். பரவாயில்ல, தலைவனுக்கு வந்து கோட் சூட்டுமே பயங்கரமாக சூட் ஆகுது. ஓகேங்க, இந்த பாருங்கள், ஆடு தானாக தலையை விடுது. வந்து வண்டி நிப்பாட்டுறானா, இப்போ இவன் வண்டியில் தான் நம்ம வந்து அந்த போட் பார்ட்டிக்கு போகணும். ஸோ இவன் நவுந்துட்டானா, இப்போ நவுந்தோடனே இப்போ அவன் பைக்கை நம்ம எடுத்துகிட்டு அங்கே போட் பார்ட்டிக்கு போயிடலாம். நவுந்துட்டான், ஓகே நான் எடுத்துட்றேன், அப்படியே ஓட்டுறேன் நான். இங்கேருந்து அப்படியே கிளப்பியாச்சு, அவன்கிட்ட டாட்டா பை பை சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அப்படியே அந்த போட்டு பார்ட்டிக்கு போகணும். அங்கே போகும்போது கார்டஸ் அப்படின்ற ஒரு பர்சனோட இன்விடேஷன், அதாவது அது கென் ரோசன்பர்க்கு வச்ச இன்விடேஷனு, அது வந்து அவனை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இப்போ நம்ம போகிறோம். ஸோ அதனால் அவனோட டீலிங்க்காக இப்போ நம்ம அங்கே கிளம்பி போகிறோம் போட் பார்ட்டிக்கு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம பார்த்தலாம். இதோ வந்தாச்சு பக்கத்தில். இங்கே திரும்பினோன்னே போட் பார்ட்டி நடக்கிற இடம் வந்துடுச்சு. த பார்ட்டி, இதுதான் வந்து ஒய்சிட்டியோட ஒரிஜினலான இன்ட்ரோவே. இதில் தான் வந்து நமக்கு எல்லாரையுமே இன்ட்ரோ கொடுப்பானுங்க, அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே நம்ம நிறைய பேர் இப்போ மீட் பண்ணுவோம். இதோ அங்கே வராரு பாருங்க, அவர் தான் கார்டஸ். I understand you are here on the behalf of Mr. Rosenberg. I hope any recent problems have not affected his health or mental well-being, Mr. Versetti. He's just got a touch of agoraphobia. Excellent, excellent. And you? I just want my merchandise. It's an unfortunate set of circumstances for all involved. Of course, I have initiated my own lines of inquiry, but such a delicate matter will take time. Perhaps we'll talk later. Meanwhile, let me introduce you to my daughter. Mercedes! இவ தாங்க மெர்சிடிஸ். இவ தான் நமக்கு வந்து எல்லாரையுமே இந்த போட் பார்ட்டியில் வந்தவங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவா. Of course, Daddy. Please, excuse me. Mercedes? You try living with it. Anyway, let me point out some of our more distinguished guests. That's our Congressman Alex. அங்கே நிற்கிற 3 பேர் யாருன்னா, காங்கிரஸ்மேன்னு ஒருத்தன், அங்கே கென் பால்னு ஒருத்தன் இருக்கான், இன்னொருத்தி வந்து ஒரு அந்த மாதிரி ஆக்ட்ரஸ்ஸு. இந்த கேப் போட்டிருக்காருல, இவர் தான் ஏவரி. இவரோட அசிஸ்டன்ட் தான் அந்த கண்ணாடி போட்டிருக்கவன். இந்த ஏவரி வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். எல்லாரோட லேண்டையும் ஆக்கிரமிப்பு பண்ணுறது தான் இவரோட வேலை ஒய்சிட்டியில். Well, now I'm looking at some prime. And that poolside amphibian is Jez Torrent, lead singer with Love Fist. இங்கே எலும்பும் தோலுமா படுத்திருக்கான்ல, இவன் தான் லவ் ஃபிஸ்ட்டு. இவன் ஒய்சிட்டிலே பெரிய சிங்கரு. இவன் லவ் ஃபிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேண்டே வச்சுருக்கான் ஒய்சிட்டியில். Important. And the chatty trio, that sleeping sweat gland is Papa's right-hand gimp, Gonzalez. And the other two are Pastor Richards and Pseudo. இந்த கண்ணாடி போட்டிருக்கவன் வந்து அவனே ஒரு ஃபிலிம் டைரக்டர்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு பைத்தியம். இங்கே படுத்திருக்கிறது கான்சாலஸ்ன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு டான் தான். இப்போ அங்கே நடந்து வரான் பார்த்தீங்களா, இவன் தான் டானுக்கெல்லாம் டான், ஒய்சிட்டியோட பெரிய டான், ரிக்கார்டோ டியாஸ். I can only apologize. Oh, de nada, amigo. How do we find you? Our business is very trying. Barbarians at the gate. A time for rewarding one's friends and liquidating one's enemies, amigo. Who's the loudmouth? Ricardo Diaz. He's Mr. Cole. Mercedes! Oh, I was just taking my friend back into town. Another time, Ricardo. Ricardo, let's go. Let's get out of here. Actually, take me to the pole position. Drinks. அவ்வளோதாங்க, நம்ம ஒய்சிட்டியில் இருக்கிற எல்லா பெரிய தலையும் பார்த்தாச்சு. மெர்சிடிஸ் நமக்கு வந்து எல்லாரையும் இன்ட்ரோ கொடுத்துட்டா. எல்லாருமே ஒன்றா நம்பர் ஃப்ராடுங்க. எல்லாருக்குமே நம்ம இப்போ மிஷின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த நின்னானுங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து மிஷின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். Will you be working for my father? Maybe. Do you mind me resting my hand in your lap? Maybe. It's so difficult having a rich and powerful father. Vamos. இப்போ நம்ம மெர்சிடஸை வந்து அவளோட பார்ன்னு நினைக்கிறேன், அந்த பாரில் போய் இப்போ நம்ம அவளை இறக்கி விட்ற மாதிரி இருக்கும். அவளை இறக்கி விட்டோன்னா இப்போ மெர்சிடஸை வச்சு
நீங்கள் எதிர்பார்ப்பீங்க மெர்சிடிஸ் வந்து ரொம்ப ஒரு கர்னலோட பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்ப்பீங்க. பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு நடந்துக்கிறது இருக்கும். அது நம்ம போக போக நம்ம அந்த ஃபிலிம் ஸ்டூடியோ வாங்கினதுக்கு அப்புறமேட்டு நடக்கிற மிஷின்ஸ்லாம் உங்களுக்கு புரியும். I'm sure you will. ஓகேங்க, மிஷின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம வந்து அடுத்த மிஷினை ட்ரிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சேஃப் ஹவுஸில் போய் ஒரு மேனுவல் சேவ் அடிச்சுட்டு அப்படியே இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நம்ம ஓஜி ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு அப்படியே நான் அடுத்த மிஷினை வந்து ட்ரிகர் பண்ணுறேன். ஓகேங்க, அடுத்த மிஷினும் லாயர்கிட்ட தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். கென் ரோசன்பர்க் அடுத்து நமக்கு என்ன வச்சுருக்கான்னு தெரில. ஸோ அதை போய் பார்ப்போம். Well, I hope you're having a good time, because I'm going out of my mind with worry here. What did you find out? That there are more criminals in this town than in prison. We need a lead from the streets. Okay. நான் சொன்னேன்ல, ஜெயிலில் இருக்கிற கிரிமினல்ஸோட இங்கே வெளியில் சுற்றுற கிரிமினல்ஸ் தான் அதிகமாக இருக்காங்கன்ட்டு. அதே தான் டாமியும் சொல்கிறான். இப்போ என்னன்னா, நமக்கு வந்து நம்ம வெளியில் தேடிட்டு இவ்வளோ பெரிய ஆளுங்களை தேடணும்னா வேலைக்கு ஆகாது. ஸ்ட்ரீட் லெவலில் இருக்கிற ஆளுங்களை மூலம் பிடிக்கணும். நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து தான் எல்லாரையும் கண்டுபிடிக்கணும் நம்ம அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கென் ரோசன்பர்க், எனக்கு ஒரு ஆள் தெரியும், கென் பாலை போய் மீட் பண்ணு. அதை நம்ம போட்டில் பார்த்தோம்ல, அந்த கென் பாலை மீட் பண்ணி அவன் மேலிபு கிளப்பில் தான் இருப்பான். அவனை மீட் பண்ணினா ஸ்ட்ரீட் லெவலில் யார் வந்து இந்த கோக் பிஸ்னஸ், அதாவது கோக் பிஸ்னஸ்னால் இந்த ட்ரக்ஸ் பிஸ்னஸை யார் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்கள வந்து அவனுக்கு தெரியும். அவன் வந்து சொல்லுவான், அவங்கள போய் நீ பார்த்து விசாரிச்சுக்கலாம், அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஸோ கென் பாலை வந்து நம்ம மேலிபு கிளப்பு, அது வந்து இங்கே இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிளப்பு. அந்த கிளப்பை வந்து நம்ம விசிட் பண்ண போகிறோம். அந்த கிளப்பையும் நம்ம லேட்டர் வாங்குவோம் நம்ம. ஓகே, நம்ம மேலிபு கிளப்புக்கும் வந்தாச்சு. இங்கே தான் இருக்குது. இதையும் நம்ம லேட்டராக வாங்குவோன்னு சொன்னேன்ல. இது வாங்கினதுக்கப்புறமேட்டு இன்கம் அதிகமாக ஜென்ரேட் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டியாக இது தாங்க இருக்கும். நம்ம அது வாங்கும்போது நல்லாயிருக்கும். இவன் தான் கென் பால், நம்ம போட்லேயே மீட் பண்ணியிருப்போம்ல, அவன் தான் இவன். Looking for some English guy. Ken Paul, mate. Yeah, I'm the governor around here. I'll sort things out. You know what I mean? I'll treat you. Whatever you want, I'll get you, girl. Don't you worry about a thing, mate. Get lost, honey. Oi. You Ken Paul? I'm a friend of Rosenberg's. Rosenberg. இவன் நக்கல் பண்ணி வாங்கி கட்டிக்க போகிறான், அது மட்டும் தெரிஞ்சிச்சு. டாமியே செம்ம டென்ஷனில் இருக்கான். That guy could defend an innocent man all the way to death row. Get another drink, bruv. Everybody's a comedian. Listen to me. I'm missing 20 keys and a lot of cash. Drugs, mate. It's a mugs game. What do you know about it? Oi, well, what I was coming to was, there's some chef come trumpet shifter who deals that kitchen of a hotel on Ocean Drive. He's been looking real pleased with himself lately. You could go and check him out. I will. And I'll be seeing you around. ரைட்டுங்க, அவன் கென் பால் ஒரேட்டான். ஒரு செஃப் இருக்கான், அவன் தான் வந்து இந்த மாதிரி கோக் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அவனோட கிச்சனில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த செஃப்பை தான் இப்போ நம்ம போய் மீட் பண்ண போகிறோம். அவன் ஓஷன் டிரைவில் இருக்கான் போல இருக்குது. இப்போ அவனை போய் நம்ம பிடிக்கணும். அவன் ரொம்ப தூரத்தில் இருக்கான். ஸோ அவனை ட்ராவல் பண்ணுற வீடியோலாம் நான் கட் பண்ணிக்கிறேன் வழக்கம் போல். ஓகேங்க, இந்த செஃப் இங்கே இருக்கான் பார்த்தீங்களா. இவனை அப்படியே விட்டு ஏற்றிட்டா கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போ அவ்வளோ ஓவராக பண்ணுவான். பட் மிஷின் ஃபெயில்ட் ஆயிரும். பட் பரவாயில்ல, என்னன்னு பார்ப்போம். Hey, what you looking at? Where did you better start talking? Hey, make me, you prick. ஓகேங்க, இவனை டக்குன்னு நம்ம இப்போ அடித்து காலி பண்ணோம். இவனை காலி பண்ணால் தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து என்னென்னு ஒரு இது கிடைக்கும். இப்போ பாருங்களேன், இந்த டெஃபினட்டிவ் எடிஷனில் கூட நல்லா இருந்துச்சுங்க இந்த ஃபைட்டிங்லாம். இதில் கொஞ்சம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கிறனால அடிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மூவ் பண்ணி அடிக்க முடியல. ஓகே, அடித்து காலி பண்ணியாச்சு. ஃபோனை விட்டுட்டான். இந்த ஃபோனை நம்ம பிக் பண்ணிக்கணும். அது எதுக்குன்னு தெரியாது. ஓகே. Oh, way to go, tough guy. இவன் யாருன்னு தெரியுதாங்க? இவன் தான் லான்ஸ் ஃபேன்ஸு. அந்த விக்டர் வேன்ஸ்ன்னு சொல்லிட்டு டீல் மேக் பண்ண வந்து சத்துருவான்ல, அவனோட தம்பி இவன் தான். அதாவது ஹெலிகாப்டரில் ஃபர்ஸ்ட் சீனில் தப்பிச்சு போவான்ல, அவன் இவன் தான். இவன் வந்து ஒரு சரியான திருட்டு வேலை பார்க்குறவங்க. அவன் வந்து YCT ஸ்டோரிஸ்லேயே அவங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஒஸ்டான ஆள் இவன். இவனை நம்பி இப்போ டாமி வந்து போய் தான் ஆகணும். ஃபஸ்ட்டு வேணான்னு தான் அவன் சொல்லுவான் டாமி. பட் இவன் வந்து அவன் பேசியே மயக்கிடுவான். We two hombres in a strange town. We need to watch each other's back. இதே தாங்க விக்டர் வேன்ஸ்டையும் சொல்லி மைண்டை மாற்றுவோம் YCT ஸ்டோரிஸில். இப்போ இவனையும் மைண்டை மாற்றிட்டான். இப்போ கன்னை கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டானா டாமி வேறு வழி இல்லாமல் இவனுக்கு லாயலாக இருக்கிற மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம கன் எடுத்து சுடலாம் வேணாம், நம்ம இங்கேருந்து ஓடிடுவோம் அவனை பார்த்து. ஏன்னா நமக்கு கன்னில் இருக்கிற ஒரு புல்லட்டும் வந்து தங்க மாதிரி.
ஏன்னா நம்ம மிஷின்ஸை வந்து எடுக்க தான் நம்மளால் கன்னை வந்து எடுக்கவே முடியும். இங்கே வந்து அங்கங்கே ஸ்பான் ஆகுதா, லிபர்ட்டி சிட்டியில் ஸ்பான் ஆகிற மாதிரி அதிகமாக இடத்துல ஸ்பான் ஆகாது. இங்கேயும் ஸ்பான் ஆகும், பட் லிபர்ட்டி சிட்டி அளவுக்கு கம்பேர் பண்ணால் அதிகமாக வந்து ஸ்பான் ஆகாது ஒய் சிட்டியில். ஸோ அதனால் எங்கே வரானுங்களா, ஆளுக்கான துரத்திட்டு வரல, என்ன பொறுப்பே இல்லாமல் இருக்கானுங்க. சரி ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா ஆம்பினேஷனுக்கு போக சொல்கிறானுங்க. எதுக்குன்னா இது சும்மா இதெல்லாம் இருக்குது, இங்கே போனால் கன்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு காட்டுறதுக்காக, நமக்கு சும்மா ஒரு இது காட்டுறதுக்காக இப்போ ஆம்பினேஷனுக்கு போக சொல்கிறானுங்க. அங்கே போயிட்டு திரும்பவும் நம்மளை நம்ம ஹோட்டலுக்கே வர சொல்லிடுவான். அதுதான் இப்போ நடக்கும். இப்போ இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு பெட்ரோல் தானே வேஸ்ட்டு. எங்கே புரிஞ்சுக்கிறானுங்க, கேட்க மாட்றானுங்க. ஸோ வாங்க அப்படியே போவோம் இப்போ நம்ம ஆம்பினேஷனுக்கு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் இப்போ. ஓகே, ஆம்பினேஷனுக்கு வந்தாச்சு. இதுதான் ஆம்பினேஷன், ஒய் சிட்டியில் இருக்கிற ஆம்பினேஷன். இங்கே நம்ம வந்து கன்னை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்டாக கன்னை வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா மிஷின் போகவே நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கன்று கிடைக்கும், கொடுக்காமலாம் இருக்க மாட்டானுங்க. நம்ம ஒரு அடியாளுங்களையும் அடித்ததுக்கப்புறமேட்டு அவங்க கன்னை பிடுங்கினாலே அதை வச்சே நம்ம சர்வை பண்ணிடலாம். நமக்கு லாஸ்ட் மிஷினுக்கு தான் வந்து கொஞ்சம் கன்று அதிகமாக தேவை வேண்டியதாக இருக்கும், ஆமோஸ் நிறைய தேவைப்படும். அப்போ வேணும்னா ஆமோஸ் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட்டு நமக்கு வந்து காசே வந்து ஒய் சிட்டியில் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பானுங்க. ஒரு மிஷின் முடித்தாலும் லிபர்ட்டி சிட்டி அளவுக்கு எல்லாத்துக்கும் தூக்கி கொடுக்க மாட்டானுங்க காசை. ஸோ இருக்கிற காசை வச்சு நம்ம ஓட்டணுன்னா நம்ம அதிகமாக ஆம்பினேஷனுக்கு போகக்கூடாது. வாங்க இப்போ நம்மளோட ஹோட்டலுக்கு தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இவனை அப்படியே கூட்டிகிட்டு போய் நம்ம ஹோட்டலில் விட்டோன்னா, இவனை விடுறதில்ல, நம்மளை ட்ராப் பண்ணணும். இப்போ நம்மளை ட்ராப் பண்ணணும். என்னென்னலாம் பாருங்கள். இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போயிடலாம். இங்கே தான் வந்துருச்சு பக்கத்தில், அவ்வளோதான். இவர் நம்மளை வாட்ச் பண்ணுறாராம். ஸோ சீரியஸாக அதுதாங்க உண்மை. நம்மளை ஒரு விஷயத்தையும் வாட்ச் பண்ணி திடீர்னு எங்கே இருந்தாச்சும் என்ட்ரி கொடுப்பான். ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு ஒரு மேனுவல் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மிஷின் எடுப்போம். ஓகே, எப்போவுமே இங்கே ஹோட்டலோட கார் இருக்கும், இல்லை. ஸோ இவனோட பைக்கை பிடிங்கிப்போம். நம்ம ஓடாங்கிட்டு, எனக்கு பைக்கு தேவை. ஓகேங்க, பைக் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து லாயர்கிட்ட தான் இருக்குது திரும்பவும் மிஷினு. அவன் கென் ரோசன்பர்க்கோட மிஷினை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம், என்ன தான் சொல்கிறான்ட்டு. அவன் ஆக்சுவலாக சொல்லப்போனால் ரொம்ப நல்லவங்க கென் ரோசன்பர்க். அவன் ரொம்ப நல்லவன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கொலகார கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு ரொம்ப அவஸ்தைப்படுறான் அவனுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம் கடைசி வரைக்குமே. அவனை நம்ம கூட தான் வச்சுப்போம் எப்போவுமே. ஸோ இப்போ என்ன மிஷின்னு தெரியல, நம்ம என்ன பண்ண போகிறோன்னு இப்போ தெரில. பார்ப்போம் என்ன மிஷின்ட்டு. வந்து இறங்கினோடனே கால் பண்ணுறானுங்க. Hey, Leo, I think we got a buyer for Diaz's merchandise. You gotta give him a ring, man. Set up the deal, you know? Where are you now? You okay, Leo? You sound kinda different. Just tell me where you are. ரைட்டு, இது இந்த செஃப்போட ஆளுங்க. அந்த செஃப்பை அடித்து காலி பண்ணோம்ல, அவனோட ஆளுங்க பேசுகிறானுங்க. இப்போ அதான் டாமி விசாரிக்கிறான், நீ யார் என்ன கதைன்னு சொல்லிட்டு. இது லியோ இல்லையே அப்படின்றானுங்க. ஆமாம், நான் லியோ இல்லை, லியோ தாஸ் அப்படின்னு வச்சுட்டாரு ஃபோனை. சூப்பருங்க. இப்போ அடுத்து ஜூரி ஃபியூரியா அடுத்த மிஷின் பேர். Oh, for God's sake, it's you! Oh, jeez, I'm gonna need new pants! Hey, those psychos from up north, they've been on the horn, and they're coming down here soon. Now, where is the goddamn money? Relax. We're not at that part yet. Oh, I thought that you were taking care of this. I really did. And now those Guidos say we gotta do them a favor. You mean I gotta do them a favor? Oh, of course that's what I mean. Do I look like I can intimidate a jury? I couldn't intimidate a child, and believe me, I've tried. Now look, it's either that or Forelli's cousin Giorgio gets 5 years for fraud. You gotta take these guys out. அதாவது ஜூரின்ற பர்சன்ஸ் வந்து இந்த ஃபெராலி ஃபேமிலியில் இருக்கிற ஜார்ஜியோன்ற பர்சன் மேலே ஒரு ஃப்ராடு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அவனோட மைண்டை மாற்றி அவன் மேலே இந்த கம்ப்ளைண்ட் எடுக்க வைக்கணும். இதுதான் இப்போ அவன் சொல்கிறான். இப்போ அதுக்கு தான் இப்போ நம்ம போகணும். ஜூரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பானுங்க. அவனுங்களை இப்போ வந்து மிரட்டி அவனுங்க மைண்டை மாற்றணும். ஓகே, ஒரு இன்ட்டு மாதிரி கொடுக்குறானுங்க பார்த்தீங்களா, இந்த ஆமரை விட்டுட்டு. இந்த ஆமர் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவனுங்களை மிரட்டுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்னென்னா அவனுங்களை வந்து நம்ம மிரட்ட தான் செய்யணுமா, கொல்லக்கூடாதான். அதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. அது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அவங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம போகணும். ஒருத்தன் ஒரு பக்கம் இருக்கான், இன்னொருத்தன் இன்னொரு பக்கம் இருக்கான், வெவ்வேறு திசையில் இருக்கானுங்க. அதே மாதிரி நான் அங்கே போகிற டிரைவிங் வீடியோவையும் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, நம்ம வந்தாச்சு. இதோ இங்கே தான் இருக்கான்.
இப்போ என்ன பண்ணலான்னா அவன் காரை அடித்து உடச்சி ஆம்பரை வச்சு அப்படி அவனை த்ரெட்டன் பண்ணலாம். இல்லைனா அவனை மேலே வந்து கன்னை எய்ம் பண்ணியும் அவனை த்ரெட்டன் பண்ணலாம். நான் எய்ம் பண்ண தான் போகிறேன். எய்ம் பண்ணாலே போதும், சுடலாம் தேவையில்ல. ஆஹா டே கிளம்பாதரா, டே இருறா டே தம்பி. ஐயோ ஓகே. இப்போ அந்த டூல்ஸ் வேனை நம்ம இடித்தனால, நம்ம இடிக்கல அவன் இடித்தனால அந்த இதுலேருந்து எல்லா ஆம்பரும் கீழே கொட்டிருச்சு. இப்போ ஓகே நம்ம சுடுவோம் 2 வாட்டி. அப்போயாச்சும் அவன் வரானா பார்ப்போம். என்னங்க வரமாட்டான். ஐயோ எங்கெங்கேயோ சுடுதுங்க. வந்துட்டான். ஓகே. You know he's not guilty. அதான் ஆளை பயமுடுத்தியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா அந்த ஆமரை பிக் பண்ணிக்கிற எல்லாத்தையும். இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ அடுத்த பர்சன் இருக்கிற இடத்துக்கு போகணும். அவனை வந்து நம்ம இந்த மாதிரி கன்னை வச்சு த்ரெட்டன் பண்ண முடியாது. ஏன்னா அவன் அங்கே இருக்கவே மாட்டான். அவன் காரை மட்டும் தான் விட்டு போயிருப்பான். அவன் காரை உடச்சி தான் நம்ம வந்து த்ரெட்டன் பண்ணணும். ஸோ ஆமர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஹா இந்த கார் டயர் வேறு இதாகிடுச்சு போயிருக்கு. நான் வேறு காரை எடுத்துகிட்டு நான் அப்படியே அங்கே போகிறேங்க. ஓகே இப்போ அடுத்த ஆள் இருக்கிற இடத்துக்கும் வந்தாச்சு. இப்போ அவனோட கார் மட்டும்தான் இங்கே நிற்கும். ஸோ இப்போ இந்த காரை வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணணும். அதுக்கு நம்ம ஆமர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆமரை வச்சு கண்ணாப்பின்னா அடிக்கணும். இப்போ அந்த காரை மூச்சு போட்டு மாங்குன்னு அடித்தாதான் அவன் வெளியே வந்து பார்த்துட்டு ஓடுவான். ஸோ இப்போ இவங்க 2 பேரையும் த்ரெட்டன் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃபெராரி மேலே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து போயிடும். ஆக்சுவலி இப்போ இந்த கென் ரோசன்பர்க் அவர் வந்து மூச்சை போட்டு ஃபெராரி ஃபேமிலிக்காக உழைக்கிறாரு. பட் அவனுங்களே பெரிய ஆப்பாக வைக்க போகிறானுங்க கடைசியாக. அதனால தான் டாமியோட கென் ரோசன்பர்க் வந்து ஃப்ரெண்ட் ஆவான். I can't believe this is happening. Not guilty. Understand? Good. அவ்வளோதாங்க 2 பேரையுமே மிரட்டியாச்சு. இதோட நான் இந்த பார்ட்டை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் அடுத்தடுத்து இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் நான் பார்க்கலாம். அடுத்து வந்து டாமி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணானா, அவங்க ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்தது யார், இங்கே இருக்கிற டீலர்ஸ் கூடலாம் பண்ணுற மிஷின்ஸ், அதெல்லாம் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.